புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் சிறப்பு நிகழ்ச்சி. அது என்ன சிறப்பு நிகழ்ச்சி இருக்கே? இன்னைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியுடைய 500வது எபிசோட். இதற்கு முழு முதற் காரணமாக இருந்த அன்பு நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் புதுயுகம் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பு நிகழ்ச்சினாலே சிறப்பு விருந்தினர் வேண்டாமா? உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்களை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம் சார். வணக்கம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருஹ சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் புஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஹர நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். நிச்சயம் சார், தினமும் பாத்தீங்கன்னாக்க நம்ம நிகழ்ச்சியில நிகழ்ச்சியின் 2வது பாகத்துல ஒவ்வொரு நேயருக்கும் இந்த நாள் எப்படி இருக்க போகுது, அவங்க எதெல்லாம் தைரியமா செய்யலாம், இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யணும்னு சிறப்பான விளக்கங்கள் கொடுக்குறீங்க சார். ஆனா இது மட்டும் போதாது, எங்க மனசுல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. குறிப்பா பார்க்கணும்னா, ஒரு வேலை செய்யறோம், நம்ம எவ்வளவுதான் முனைப்போட செய்தாலும் தடைகள் அப்படிங்கறது அப்பப்போ இறங்கி நம்மள பாக்குதே சார். தடைகளை நீங்குவதற்கான வழிகள் ஜோதிட ரீதியாக என்ன இருக்கு? ஒவ்வொரு குழந்தைகளும் பார்த்துட்டோம்னா, கார்த்தால சில பேர் காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாள். இப்போ என்ன மாதிரி குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா போகிறதுக்கே அடம் பிடிச்சுன்னு இருக்கும். நானும் அதில் சேர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி போகிறதுக்கே அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் நிறையா இருக்குது. அதுவும் அந்த ப்ரேயரில் நின்றுட்டு திருப்பி ஸ்கூலில் போய் உட்காந்து 8 மணி நேரம் உள்ளே உட்காந்து எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மனித வாழ்க்கையில் பார்த்துட்டோம்னா, சில பேர் குணங்களில் சிரமத்தை அனுபவித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு தன்மைகளை மனசில் எடுத்துகிட்டு இருப்பாள். சில பேர் சாதாரணமாக ஃப்ரீயாக நல்லா இருக்கணும், நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனதில் இருந்துட்டு இருப்பாள். டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து ஒவ்வொரு விஷயங்கள் மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் இன்றைக்கி 1000 ரூபா இருந்தால் திருப்தின்னு நினைக்கக்கூடிய மனோபாவங்கள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கோடி ரூபா இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லைங்கிற மனோபாவங்கள் இருந்துருக்கு. அந்த மாதிரி சிரமங்கள் ஏன் வருது? சிரமங்கள் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள். ரோடுன்னு இருந்ததுன்னா கல் இருக்கும், காடுன்னு இருந்ததுன்னா முள் இருக்கும். அது நிச்சயமாக ஒவ்வொரு இடத்துலையும் தடசங்கள் இருக்கும். ஆனால் தடங்களுக்கு மேலே இறைவன் பெரியவன். அந்த இறைவனை வணங்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றிகள் என்பது உண்டு. அந்த வணங்கும் முறை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறையில இருந்து சாந்தகுமாரி பேசுறேன். சாந்தகுமாரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், உங்கள்கிட்ட பேசும்போதே எங்களுக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு தைரியம் வந்துருது மேடம். அம்மா ரொம்ப நல்லா, நீங்க எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதே எனக்கு தைரியமா இருக்கு மேடம். சாந்தகுமாரி அம்மா, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய 500வது எபிசோட். இது எப்படி சாத்தியம்னா, உங்களை மாதிரி அன்பு நேர்களால மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு யாருக்காக அம்மா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர் அம்மா? சக்திவேல். டேட் ஆஃப் பர்த்? 12/12/92. பிறந்த நேரம்? 11 இரவு 12:46. ஓகேம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. என்னம்மா கேட்கணும் உங்க மகனுக்காக? இல்ல மேடம், எங்க பையனுக்கு வேலை, நல்ல வேலை கிடைக்கணும் மேடம் சீக்கிரம். அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமணம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமா, கவலையே படாதீங்க. சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு ஒண்ணு சார், எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்க சொல்லியிருந்தீங்க, இது மாதிரி செவ்வாய்க்கிழமையில துர்காம்பாளுக்கு வெத்தலை பாக்கு மஞ்சள் வச்சு விளக்கேற்றணும்னு. அது ஒரு விளக்குங்களா 2 விளக்குங்களா சார்? அதாவது நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை வெத்தலை மஞ்சள் அதை முடிஞ்சு சுவாமிக்கு மாலையா போடணும். 21 மாலையா போடணும். 2 நெய் தீபங்கள் ஏற்றணும். சரிம்மா. இப்போ உங்களுடைய பையனுக்கு உண்டான விசேஷ இது பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான தினம் 12/12/1992. நமக்கு சூப்பர் ஸ்டார் பிறந்த தினம் இந்த 12/12 தான். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்திருக்காரு.
இந்த ஜாதகத்துக்கு என்ன கேள்வி உங்களுக்கு? எனக்கு வேலை, அவனுக்கு இன்னும் வேலை பாக்குறான் சார். பிஇ முடிச்சிருக்கான், வேலை பார்த்துட்டு இருக்கான், நல்ல வேலை எதிர்பார்க்கறான், இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ணிருக்கான். அது எப்ப கிடைக்கும் சார்? இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டிப்பாமா. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுமா. இந்த ஜாதகத்துல சனி தசை நடக்கங்காட்டி கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் தாமதமாக நிதானமாக, சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே நிதானம் அப்படின்னு பேரு. அதனால நிதானமாக நகரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானையும் மகாவிஷ்ணுவையும் அர்ச்சனை பண்றது உன்னதமான பலன்கள் இருக்கு. ஒரு வெள்ளை துணியில எள்ளு போட்டு நைட்டே எடுத்து வச்சுட்டு கார்த்தால நல்லெண்ணெயில முக்கி சனீஸ்வரருக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த சுட்டியில போட்டு வழக்கேற்றுறது உன்னதமான பலன்களும் மாற்றங்களும் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கங்க, நான் பம்மல்ல இருந்து சுதா பேசுறேன். சுதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? என்னோட டேட் ஆஃப் பர்த் 1/1/1966. பிறந்த நேரம்? சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேஷராசி, அஸ்வின் நட்சத்திரம். சுதாமா என்ன கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு என்னுடைய பெயர் சரியில்லைன்னு சொல்றாங்க. 45 வயசுக்கு மேல. அது எந்த பெயரை மாத்தலாம், எப்படி மாத்தலாம்னு. இன்னொன்னு, வீடு வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க. பண பிரச்சனை வேற ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா கேள்விகளுக்குமான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நமச்சிவாய ஐயா. சொல்லுங்கம்மா. எனக்கு வீடு வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க ஐயா. உங்களுக்கு என்ன மூடி இருக்கு. நீங்க என்ன இனிஷியல் யூஸ் பண்றீங்கம்மா? என்னய்யா? என்ன இனிஷியல் யூஸ் பண்றீங்க? சுதான்ற பேர்ல என்ன இனிஷியல் யூஸ் பண்றீங்க? வியா? சரிம்மா, இப்ப கேள்வி கேட்கலாம். எனக்கு என் பேர் சரியில்லைன்றாங்க. அது இல்லாம எனக்கு 45 வயசுக்கு மேல. சரி. வீடு வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க. வந்தாலும் நிக்க மாட்டேங்கிறா. 3 மாசம் 2 மாசத்துல போயிடுறா. பண பிரச்சனை வேற ரொம்ப அதிகமா இருக்குது. சரிம்மா. சரிம்மா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு பாத்துட்டேன்னா மேஷ ராசி அப்படின்னு பேரு. அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேளு. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ ராசியில முதல் விஷயம் உங்களுடைய பேரை பத்தி கேட்டிருந்தேன். பேர் உங்களுக்கு சரியில்லையா அப்படின்னு கேட்டுட்டேன்னா அவ்வளவு விசேஷங்கள் இல்லாம தான் இருக்கு. அதோட கூட்டுத்தொகை அவ்வளவு பலம் இல்லாம இருந்துன்னு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களும் சிரமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். அதனால பேர் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். முடிந்த வரைக்கும் லலிதா சகசரநாமத்திலிருந்து ஒரு பேர் எடுத்து நீங்க வைத்துக் கொள்றது உன்னதமான பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா, ஜாதகத்துல இப்போதைக்கு அஷ்டம சனி நடக்கிறங்காட்டி இந்த கஷ்டங்கள் பெருசா தெரியறது மனசுல. ராகு கேது பிரீதி அப்படின்னு சொல்லுவா. 90 டேஸ் ராகு கேதுவுக்கு விளக்கேற்றுறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் சிறப்பு 500வது நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும். ஓகே அம்மா, உங்க பெயர் என்னம்மா? என்னோட பேர் சித்ரா மேடம். சித்ரா அம்மா சொல்லுங்க, கணவருடைய பெயர் என்ன? வி மணிபாலா. டேட் ஆஃப் பர்த்? 3/8/1980. பிறந்த நேரம்? காலை 9:25. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் மேடம். சித்ராமா, என்ன கேட்கணும் உங்க கணவருக்காக? இப்ப அவர் செய்யற வேலையில அவருக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல. வீடு கட்டிட்டு வந்ததுல இருந்து இன்னும் கடன் எதுவுமே அடையல மேடம். அம்மா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் சித்ராமா. வணக்கம் சார். இவங்களை பொறுத்தளவுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷராசி, பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. ஒவ்வொரு தினமும் முருகப்பெருமானை வணங்குறது உன்னதமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் ஒரு வெள்ளி விளக்கு, சின்ன விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கி தினம் தினம் முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றுங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். விழுப்புரத்துல பேசுறேன் மேடம். விழுப்புரம்ல இருந்து யார் பேசுறீங்க? கார்த்திக் மேடம். கார்த்திக் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/10/82 மேடம். பிறந்த நேரம்? டைமிங் தெரியல மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? மகர ராசி மேடம், திருவோண நட்சத்திரம். ஓகே. கார்த்திக் சார் என்ன கேட்கணும் உங்களுக்காக? இல்ல மேடம், எந்த பிசினஸ் பண்ணாலும் ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு. எதுவும் கிடையாது.
கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வரும் சார், கவலையப்படாதீங்க சார். இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சாமி, சொல்லுங்க. உங்களோட இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசுகிற நேரத்தை வச்சு கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது கார்த்திக் உங்களுடைய அமைப்பு வந்து 10ஆம் இடம் சரராசின்னு சொல்லுவோம். அதாவது சரராசினா ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ண முடியாது, நகரக்கூடிய தொழில் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, பேச்சுத்துறை சம்மந்தமாக, விற்கிறது சம்மந்தமாக, இது சம்மந்தமாக பண்ணாலும் விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இடத்துல இருந்து பண்ணுறது தான் தடங்கள் இருக்கும். முடிஞ்சால் இடம் விட்டு இடம் மாறி பாருங்கள், நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறோம், மலர்வேலி பேசுறேன். என்னோட பையனுக்காக கேட்கணுமா? ஓகே அம்மா, அவருடைய பெயர்? தினேஷ் மட்டி தினேஷ். டேட் ஆஃப் பர்த்? 4/9/2000. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியலம்மா. பரவாயில்லம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு தினேஷ் சாருக்காக? அவன் வந்து +2 எழுதியிருக்காமா, என்ன படிக்கலான்றத கேக்குறோமா. எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. ஓ நமச்சிவாய ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இவங்களை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனின் சார்ந்து வருது. இந்த சந்திரன் சார்ந்து வரக்கூடியது, சந்திரன் இருக்கு நட்சத்திரம் வந்து செவ்வாய். ஒன்று மருந்து சம்மந்தமாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக இவங்க படிக்கிறது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முருகர், பழனி முருகரை போய் தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலனும். வாரம் செவ்வாய் வெள்ளியில் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடும் வெற்றிகரமான தன்மைகள் கொடுக்கும். நம சிவாய. நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி சார். எப்படி கடல்ல அலை இருந்துட்டு தான் இருக்குமோ அதே மாதிரி மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே துன்பமும் இன்பமும் வந்து மாறி மாறி தான் வரும். செய்யக்கூடிய செயல்கள்ல தடைகள் அப்படிங்கறது நிச்சயமா இருக்கதான் செய்யும் இல்லைங்களா? தடை அப்படிங்கறத நிவர்த்தி செய்யணும்னாக்க இறைவனது திருப்பாதங்களை பற்றிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா அதற்கான வழிமுறையும் எங்களுக்காக சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 தெய்வங்கள் வந்து இந்த கஷ்டங்களை போகக்கூடிய தன்மைகள் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் நினச்சிக்கிறது சிரமம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதுவே ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே ஒரே சங்கடம்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய பூஜை விதிகள்லையும் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் வழிகள் உண்டு. துக்கங்களை நிவர்த்தி கொடுக்கக்கூடியவர் துர்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வதுக்க பிரமோதினி, அதாவது எல்லா துக்கங்களையும் போக்கக்கூடியவர். சர்வதுக்க விநாசினின்னு சொல்லுவாள். எல்லா துக்கங்களையும் போக்கக்கூடியவள். எல்லா தெய்வங்களும் அமர்ந்துன்னு இருக்கும்போது துர்க்கை மட்டும் எந்திரிச்சு நின்றுருப்பா. அதுவும் வலது கால் எடுத்து முன்னோக்கி வச்சுன்னு இருப்பா. என்றைக்குமே சாதாரணமாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எந்த அம்பாலும் பெரிய அளவுக்கு சம்ஹார ரூபணியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. காளியெல்லாம் பார்த்துட்டேன்னா சண்டி தேவியாக கிட்டத்தட்ட நிறையா அசுரர்களை வதம் பண்ணியிருக்கா, அதில் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் தேவைப்படும் பொழுது சம்ஹாரம் பண்ணக்கூடிய தன்மைகள் கொண்டவள் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம கஷ்டங்கள்லாம் போக்கக்கூடியவள் யாருன்னா துர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ராகு காலத்திலையும் அதே மாதிரி ராகு தசை நடக்கும்போது எந்த கஷ்டம் வந்தாலும் நீ போய் துர்க்கையை போய் வேண்டிக்கோ, எல்லா காரியம் ஜெயமாகும்னு சொல்லுவாள். அடுத்தது விக்னங்கள், அதாவது துக்கங்கள் ஒன்று, விக்னங்கள் ஒன்று. நமக்கு வந்து விக்னங்கள் நிறையா இருக்குது, தடைகள் நிறையா இருந்துருக்கு. எதை எடுத்தாலும் 1000 தடைகள் இருக்குது. திருஷ்டி படுறது, ஒரு காரியம் என் பிள்ளைக்கு நடந்தால் 1000 பிரச்சனை, என் பொண்ணுக்கு நடந்தால் 1000 பிரச்சனை, என் குடும்பத்துக்கு நடந்தால் 1000 பிரச்சனை. யாரும் உங்களுக்கு தடை, கவலையே பட வேண்டாம். பிள்ளையார் தான் விக்னங்களை போக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான். விநாயக பெருமானை வணங்கினாலே, அதனால தான் தர்ம சங்கடங்கள் இருக்கிறதுக்கு கூட சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நம்ம கொண்டாடுறோம். அதனால் விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், விநாயகனே வேர்க்கை தனிப்பிப்பான், என் தன்மையினால் பணிந்தேத்தேன்னு சொன்னாலாம். அவை பிராட்டி எல்லாரும் போயாச்சு, நான் கவலையே பட மாட்டேன், விநாயகனை வந்துட்டா போதும், என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுருவான், நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கையை வைத்து காப்பாற்றிடுவான்னு சொன்னாலாம். அந்த மாதிரி விக்னங்களை போக்கக்கூடிய விக்னேஷ பெருமான், அதான் விநாயகனை வேண்டி பாருங்க, எந்த துன்பமாக இருந்தாலும் போகும். துக்கமாக இருந்ததுன்னா துர்க்கையை வேண்டி பாருங்க, மாற்றங்கள் உண்டு. சதாகாலம் நம்ம ஒருத்தர் ஜோதிடர்கிட்ட போய் பார்ப்போம், ஒரு முக்கியமான விஷயங்களை போய் பார்ப்போம், சட்டுன்னு எடுத்த மருத்துவத்தை போய் பார்ப்போம், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு மண்டலம், ஒரு விரதங்கள் தொடர்ந்து 48 நாள் 90 நாள் கடைப்பிடிச்சு மனதார அவன் பாதத்தை பற்றி பாருங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். சிறப்பா சொன்னீங்க சார். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றத்தை பெறக்கூடிய வழிமுறையும் ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் சிறப்பு 500வது நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்.
கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், பொதுவாகவே எந்த ஒரு நல்ல செயல் துவங்குவதாக இருந்தாலும், நல்ல செயலில் எந்த வேலை செய்யறதா இருந்தாலுமே ராகு காலம் யமகண்டத்துல துவங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதற்கான காரணம் என்ன? இன்னொரு துணை கேள்வி என்னன்னா, நம்ம ஒரு வேலை முடிக்கிறோம்னா முடிக்கும் தருணத்துல இந்த ராகு காலம் வந்துருச்சுனாக்க முடிக்கலாமா? கரெக்டாக கேட்டுட்டல். அதாவது ஒரு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய தொல்லை கொடுக்கக்கூடிய யாருக்கும் அடங்காத ஒரு மனுஷர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கார். சாதாரணமாக நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோமா அப்படின்னு பார்த்தோன்னா உட்கார மாட்டோம். ஏன்னா எப்போ வேணால் எந்திரிச்சு நம்மளை ஒரு தாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பா. எதுக்குன்னா என்ன பிடிச்சிக்கிறதுக்கு. அந்த மாதிரி கிரகங்களில் சாந்த கிரகம், க்ரூர கிரகம் அப்படின்றது இருந்துருக்கு. மனுஷனுக்கே அப்படி இருந்துட்டு இருக்கு. சாதாரணமாக பேசினுப்பா, திடீர்னு கோவம் வந்து பேசின்னு இருப்பான். ஆக சாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சிரமம், க்ரூர கிரகம்னு சொல்லக்கூடியது சிரமம். இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, இதை யாரும் மறுக்கவே முடியாது. அதாவது ஒரு சில கருத்துக்கள் சில அஸ்ட்ராலஜர்ஸ் மறுக்கலாம், சில அஸ்ட்ராலஜர்ஸ் ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த விஷயம் யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா ராகு வந்து சாந்த கிரகம்னு யாரும் சொல்ல மாட்டான். ஓப்பனாகவே சொல்லலாம், அது வந்து க்ரூர கிரகம் தான். அவகிட்ட பேசும்பொழுது சட்டுன்னு எடுத்து பேசுவாள். சில குழந்தைகள் பார்த்துட்டோம்னா யதார்த்தமாக பேசும், சொன்ன பேச்சை கேட்கும். சில வீட்டில் அம்மா அப்பா சொன்ன பேச்சை குழந்தைகள் கேட்பா, சில வீட்டில் குழந்தைகள் பேச்சை அம்மா அப்பா கேட்டுருப்பா. நீங்கள் பார்த்துருப்பேன். அந்த மாதிரி க்ரூர கிரகம் சம்மந்தப்பட்டு லக்னத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா வந்து சொன்ன பேச்சை கேட்டு. அன்றைக்கி யாரோ என்கிட்ட சொல்லியிருந்தா, அழகாக அவனுடைய ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணிட்டானா, எதுலையோ இதுலலாம் நம்ம ஃபோனில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சா ஆன்லைன்லாம். கடைசியில் பார்த்தா இவா ஒரு 5000 3000 எடுத்து வச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் வந்து கொடுத்துட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மளாலும் பார்க்க முடியும். அதனால் தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ராகு தசை எப்போ ஏற்படுறதோ, ராகு கேது தோஷம் எப்போ ஏற்படுறதோ அவளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அது. அதனால தான் ஆலயத்துக்கு போய் இந்த ராகு காலத்தில் விளக்கேற்றணும்னு சொல்லுவாள். எந்த ஒரு காரியம் ராகு காலத்தில் தான் ஆரம்பிக்கக்கூடாதே தவிர, ஒன்று நடந்துன்னு இருக்கு நடுவில் ராகு காலம் வருதுன்னா நிச்சயமாக அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. முடியறது கூட அப்படி இருந்ததுன்னா தப்பு கிடையாது. மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நான் கிறிஸ்டியன் சொல்லி பேசுறேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக எனக்காகவும் கேட்கணும் மேடம். ஓகே, உங்க கணவருடைய பெயர்? முரவேல். டேட் ஆஃப் பர்த்? 27/5/1970. பிறந்த நேரம்? அது தெரியல மேடம். கும்பராசி, கும்ப லக்னம், சதய நட்சத்திரம் மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு? அவருக்கு வந்து என் கல்யாணம் ஆகி 19 வருஷம் ஆகுது மேடம். எந்த ஒரு வேலையும் நிரந்தரம் வேலையே எதுவுமே அமைய மாட்டேங்குது மேடம். ஓகே அம்மா, கவலையே படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாயா. வணக்கம்மா. நீங்கள் பேசக்கூடிய நேரத்தை வச்சு பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியிலிருந்து சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் வந்து வீடு மாற்றுறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பேர், ஆனால் அவ்வளோ பலம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ தான் துர்காம்பாளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதனால் துர்கைக்கு போய் விளக்கேற்றுறது உன்னதமான பலன்கள். ராகு காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றுங்க, நல்ல மாற்றமும் முன்னேற்றம் வரும். அதனால் ராகு தோஷத்துக்கு கேதுவுக்கு கணபதியும், ராகுக்கு துர்காம்பாள் பிரார்த்தனை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து சுகன்யா பேசுறேங்க மேடம். சுகன்யாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க வீட்டுக்காருக்காக தாங்க மேடம். அவருடைய பெயரம்மா? தாமோதரன் மேடம். டேட் ஆஃப் பர்த்? 22/11/1982 மேடம். பிறந்த நேரம்? அது நேரத்தில் இல்லைங்க மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம்? மேடம். அம்மா, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 22/11/1982 மேடம். இல்ல, ராசி மற்றும் நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்கம்மா. மகர் ராசி, திருவோண நட்சத்திரம் மேடம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரு ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க மேடம். வீட்டுல கொஞ்சம் இப்பதான் ஒரு அம்மா இருந்து 1 year ஆகுது. ஓகே, எங்க அம்மா இருந்து வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க மேடம். அம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த உங்களுடைய வீடு வந்து மேற்கு அல்லது தெற்கு பார்த்துருக்கா? மேற்கு பார்த்து இருக்குங்க சார். சரிம்மா, முதல்ல அந்த வீடு வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது. உங்களுக்கு வீடு மாற்றுறது உன்னதமான பலன். நீங்கள் சொந்தமாக இருந்தாலும் சரி, வாடகையாக இருந்தாலும் சரி, மாற்றம் பண்ணுறது உன்னதமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பக்தி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பக்தி வரத்துக்கு ஸ்ரத்தா சூக்தம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஸ்ரத்தையோட நம்ம தெய்வத்தை வழிபடுறதுக்கு உண்டான சூக்தங்கள் இருக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி பண்ணுவாங்க. நல்ல மாற்றம் வரும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். இவ்வளவு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார்.